வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, புல்லை தின்னும் புலிகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேலைக்கு போகும் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. பண்ணிக்கொண்டால் தொடர்ந்து வேலைக்கு போகக்கூடாது. போக நேர்ந்தால் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. விமலா கணக்கில் அடங்கா முறைகளில் ஒன்றாக இவ்வாறு எண்ணிக்கொண்டாள். இந்த எண்ணங்களின் காரணமாகிய சந்திரன் அவளது உணர்வுகளின் பாதிப்பு எதுவுமே இல்லாமல் பூட்ஸை கழட்டி மூலையில் எறிந்துவிட்டு சுவர் பக்கம் திரும்பி பேண்டை அவிழ்த்து வேட்டி கட்டிக் கொள்வதில் கவனமாக இருந்தான். நான் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன். அதற்குள் ஏதாவது டிஃபன் பண்ணிவிடு. பசி உயிர் போகிறது. ஸ்கூட்டரில் அவனுடன் வந்திறங்கி முகம் கழுவக்கூட நேரமில்லாத நிலையில் கை கால்களை மட்டும் வேகமாக அலம்பிக்கொண்டு சமையல் அறையில் நுழைந்தாள் விமலா. 5 நிமிட அவகாசத்தில் உப்மா செய்வது மட்டும்தான் சாத்தியமாகப்பட்டது. தலையை துவட்டி கொண்டே பனியன் இல்லாமல் தூக்கி கட்டிய வேட்டியுடன் சந்திரன் நுழைந்தபோது ஆவியுடன் டிஃபன் தயாராக இருந்தது. பச்சை மிளகாய் துண்டுகளை பொறுக்கியபடி கேட்டான். தினமும் இந்த டிஃபன் தான் உனக்கு பண்ண தெரியுமா? மென்மையேற்ற அவனது குரலும் முகமும் அவளிடம் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. மென்மையே அற்ற அவனது குரலும் முகமும் அவளிடம் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அந்த அதிர்வுகள் மறத்து பல வருடங்களாகிவிட்டன. 15 வருடங்களுக்கு முன்னால் கல்யாணம் நிச்சயமான புதிதில் இதே சந்திரனை நினைக்கும் போது எப்படி மெய் சிலிர்த்திருக்கிறது என்று எண்ணும் போது ஆச்சரியமாக இருந்தது. அம்மா ஒருத்திக்குத்தான் இந்த வரனில் சம்மதம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா பார்க்கலாமே. நல்ல இடம்னா என்ன? கூட 2 கொம்பு முளைச்சிருக்குமா? பையன் ப்ரொஃபஸரா இருக்கான். நம்ம விமலாவும் அவனும் ஒரே சப்ஜெக்ட். இவ கல்யாணத்துக்கு அப்புறம் லெக்சரரா தொடர்ந்திருந்தா 2 பேர் சம்பாத்தியத்தையும் வச்சு ஜாம் ஜாம்னு குடித்தனம் நடத்தலாமே. இல்ல, பெரிய குடும்பம், பொறுப்பு ஜாஸ்தி. அம்மா தொடர்ந்து மறுத்தாள். என்னடி பெரிய பொறுப்பு? 2 பேரும் ஒரே பாடத்துல எம்ஏ வாங்கி இருக்கா. நான் டிஎஸ் எலியட்டை பத்தி பேசினா நீ பூனை வளர்க்கலாம்ப. அப்படி இல்லடி இந்த ஜோடி. அவர் சிரித்தபோது விமலாவும் அதிக சப்தம் இல்லாமல் சிரித்தாள். நான் சொல்றது காதல விழலையா? இந்த டிஃபன் பிடிக்கலைன்னு சொல்ற. நீ வாயை திறக்காம கல்லுளி வங்க நாட்டமா நின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு இட்லி பண்ணு, புரியறதா? இட்லிக்கு அரைக்க நேரம் இல்ல. அவள் குரலில் உணர்ச்சி எதுவும் இல்லை. 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுற. 9 மணிக்குத்தான் சாப்பிட உட்கார்றோம். நீ பண்ணி போடும் பெரிய விருந்துக்கு 4 மணி நேர வேலையா? ஒரு நாள் கூட அரைக்க சாவகாசம் இல்லாம என்ன வெட்டி முறிக்கிற? வீட்டில் நுழைந்தவுடன் டிஃபன், காஃபி, பிறகு சமையல், நடுவில் துணிகளை துவைத்து காய்ந்த துணிகளை மடித்து யூனிஃபார்ம் இஸ்திரி போட்டு சில்லறை வேலைகளே நேரத்தை விழுங்கி விடுகின்றன என்று எவ்வளவு முறை கூறினாலும் சந்திரன் புரிந்து கொள்ளப் போவதில்லை. சரி, நாளைக்கு அரைக்கிறேன். பணிந்து போவதால் மட்டும்தான் அவன் வாயை மூட முடியும். மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் எம்மிடம் காட்ட வந்தார். அதை வெட்டி விட்டோம் என்ற கும்மியடி. 15 வருடங்களுக்கு முன் பட்டிமன்றத்தில் வீராவேசமாக பாரதியின் தமிழ் பெண்ணை பற்றி தான் முழங்கியது நினைவிற்கு வந்தது. நிஜ வாழ்வில் அர்த்தமே இல்லாத வெறும் ஆவேச வார்த்தைகள். திருமணம் நிச்சயமான போது பெற்றோரிடம் எவ்வளவு வீராப்புடன் கூறியிருக்கிறாள். கல்யாணத்துக்கு பின்னும் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வேன். பிள்ளை இல்லைங்கிற குறை தெரியாம உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்குண்டு. இதை கோரும் ஒவ்வொரு முறையும் அம்மாவின் கண்கள் பனிக்கும். உங்க வீட்டுக்கு பணம் அனுப்புவதை நான் வேண்டாம்னு சொல்லல. ஸ்கூட்டர் வாங்கிவிட நினைச்சிருக்கேன். உன் சம்பளத்தையும் சேர்த்தாத்தான் முடியும். இந்த மாசம் புது யூனிஃபார்ம் தைக்க என்கிட்ட பணம் இருக்காது போல இருக்கு. தீபாவளிக்கு என் தங்கைக்கு மைசூர் சில்க் புடவை எடுத்துடு. பாவம், ரொம்ப நாளா ஆசைப்படுறா. இத்தியாதி இத்தியாதி. இந்த வினாடி வரை அம்மாவின் தேவையை பற்றி நினைக்க யாருக்கும் நேரம் கிடைக்கவில்லை. கை கழுவிக்கொண்டு வாயிற்புறம் சென்ற சந்திரன் 5 நிமிடங்களில் இரைச்சலுடன் பாபுவை இழுத்து கொண்டு வந்தான். உன் பிள்ளை பரீட்சையில என்ன மார்க் வாங்கியிருக்கான் பாத்தியா? கையில் பரீட்சை தாள் படபடத்தது. விமலாவிற்கு நெஞ்சில் பாரமாக ஏதோ அடைத்தது. பாபுவுக்கு இப்ப என்ன பரீட்சை?
பரீட்சை நடப்பது கூட தெரியாமல் இருக்கும் ஒரே தாயார் தானாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. ஹிஸ்டரியில இது புரியல, எவ்வளவு படிச்சாலும் ஏறவே இல்ல, கொஞ்சம் சொல்லி கொடுமா. 2 நாட்கள் முன்பு கையில் விரித்த புத்தகத்துடன் பாபு நின்றது நினைவிற்கு வந்தது. இன்னும் அரை மணி பொறுத்துக்கோ பாபு, சமையலை முடிச்சிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வேற பாடம் படி. அந்த அரை மணி 1 மணியாகி பிறகு திடீரென்று சந்திரனின் அலுவலக நண்பர்கள் நுழைந்துவிட காஃபி டீ என்ற மந்தாக்களில் கவனம் திரும்ப பாபுவின் கோரிக்கை மறந்தே விட்டது. விமலா சமையலறையை கழுவி விட்டு மூடிக்கொண்டு வந்தபோது பாபு தூங்கி விட்டிருந்தான். மகாராணிக்கு இட்லி கரைக்க நேரமில்ல, பையனுக்கு பாடம் சொல்லித்தரக்கூட நேரமில்ல. திரும்பி பாபுவின் காதை முறுக்கி, துப்பு கெட்டவனே, இவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கும்போது ஒழுங்கா மார்க் வாங்க கூட முடியலையா? ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். முட்டி கொண்டு வந்த அழுகையை பாடுபட்டு அடக்க முயன்ற பாபுவை அணைத்து கொண்ட விமலா, நாளைக்கு பரீட்சைக்கு நான் கேள்வி கேட்குறேன், படிச்சுட்டு வா என்றாள். அருமை புத்திர சிகாமணிக்கு செல்லம் கொடுத்து முழுசும் குட்டி சுவராக்கிடு, அடுத்த பரீட்சையில மார்க் குறையட்டும், ராஸ்கல் என்ன பண்றன் பார். விடைத்தாளை எறிந்துவிட்டு நகர்ந்தான். ஏன் பாபு இவ்வளவு மார்க் குறைஞ்சிட்டது? அவன் தலையை பரிவுடன் கோதினாள். டீச்சர் சொல்லி கொடுத்தது புரியவே இல்லம்மா, மனப்பாடம் பண்ணிட்டு தான் போனேன், எல்லாம் மறந்து போச்சு, விசும்பல் இடையே கூறினான் பாபு. போனா போகுது, நாளைக்கு பரீட்சைக்கு நான் சொல்லி தர்றேன், நல்ல மார்க் வந்துடும், போய் புத்தகத்தை கொண்டு வா. விமலா! அடுத்த அறையில் இருந்த மாமியாரின் குரல் க்ஷீணமாக ஆனால் கத்தியின் கூர்மையுடன் கேட்டது. கேட்டராக்ட் ஆபரேஷன் ஆகி படுத்திருக்கும் அவளுக்கு கண்ணில் சொட்டு மருந்து விடுவதில் இருந்து கக்கூஸ் அழைத்து போவது வரை எல்லாம் விமலாதான் செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கும் சந்திரனது தங்கை கமலி ஒரு துரும்பை கூட நகர்த்தி வைக்க மாட்டாள். எப்போதும் ரேடியோ சங்கீதம் அல்லது கையில் புத்தகம். இனிமேல் பாபுவுக்கு சொல்லி கொடுத்தார் போலத்தான் என்கிற நினைவுடன் அடுத்த அறையில் நுழைந்தாள் விமலா. திடீரென்று இந்த வீட்டில் எல்லாமே அந்நியமாகப்பட்டன. தனக்கும் இந்த வீட்டிற்கும் ஒட்ட சம்பந்தமில்லாமல் போய்விடக் கூடாதா என்று தோன்றியது. முதலாக இதே வீட்டில் மனசு முழுவதும் எதிர்பார்ப்புகளும் குதூகலமுமாக நுழைந்தது ஞாபகத்திற்கு வந்தது. அலுமினிய அகப்பையில் ஆவியும் குங்குமம் வழியும் வியர்வையுமாக தூக்கி செருகிய புடவையுடன் நடுக்கூடத்தில் இறைந்து கத்தும் அம்மா, எண்ணெய் பிசுக்கேறிய ஈசி சேரில் வாயே திறக்காமல் காலை ஆட்டிக்கொண்டே பௌருஷத்தை காப்பாற்றி கொள்ளும் அப்பா, கண் நிறைய மையும் சாயம் மங்கிப்போன தாவணியுமாக முகம் முழுவதும் எரிச்சலுடன் நடமாடும் 2 தங்கைகள். இத்தனை எண்ணங்களையும் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கிற பிரமிப்போ பயமோ இல்லாமல் தான் நுழைந்தாள். அப்போது கண்ணிற்கு மனதிற்கு பட்டது தெரிந்தது எல்லாம் சந்திரனின் அருகாமை அழிக்கப் போகும் அசாத்திய பலம் ஒன்றுதான். ஸ்லேட்டில் எழுதி உடனே அழித்து விட்டது போன்று இன்று சுவடே இல்லாது அழிந்து மறைந்துவிட்ட மலட்டு கற்பனைகள் மட்டும்தான். அம்மா, எல்சிஎம்ல ப்ராப்ளம் சம் புரியலம்மா. தோ ஒரு நிமிஷம் பாபு, பாட்டிக்கு மருந்து போட்டுட்டு வந்துடுறேன். என்னோட கொசு வலையையும் ஒரேடியா கட்டிட்டு போ விமலா, கொசு தொல்லை தாங்கல. அம்மா, நீ வர்ற வரைக்கும் விளையாடிட்டு வரனே. இனிமேல் இவளுக்கு ஒழியும் நேரத்தில் பாபு வரமாட்டான் என்று நினைத்து கொண்டாள். எரிச்சலாக வந்தது. குழந்தையுடன் உட்கார்ந்து சந்தோஷமாக பேசும் சூழ்நிலையே இந்த வீட்டில் அற்று போய்விட்டது என்று தோன்றியது. காலை 4 மணிக்கு எழுந்து சுய சிந்தனையே இல்லாமல் ஓடி ஓடி டிஃபன் பாக்ஸில் அள்ளி அடைத்து கொண்டு வேலைக்கு ஓடி மாலை 5 மணிக்கு திரும்பி வந்ததும் அதே மனிதர்கள், அதே சமையல், காஃபி, டிஃபன், சாப்பாடு. குழந்தையுடன் உட்கார்ந்து ஆசையாக 4 வார்த்தைகள் பேசவோ பாடம் சொல்லித்தரவோ நேரமே கிடைத்ததில்லை என்று பட்டது. இப்படி வியர்க்க விறுவிறுக்க ஓடி சம்பாதித்து சேர்த்து எல்லாம் எதற்கு பயன்பட்டது? சந்திரனின் மூத்த தங்கை பங்கஜத்தை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுக்கு விற்க மொத்தமாக 3 லட்சம் தேவைப்பட்டது. 6 மாச குழந்தை மலேரியா காய்ச்சலில் இருந்து. பாபு பிழைத்த அந்த நாட்களில் ஸ்டோர் ரூமில் ஆரஞ்சு வாங்கி வைத்திருக்கிறேன், பங்கஜையை மத்தியானம் பாபுவுக்கு பிழிந்து கொடுக்க சொல்லுங்கள் என்று வேலைக்கு போகும் அவசரத்தில் மாமியாரிடம் கூறிய போது அலட்சியமாக மூலையில் மில்ஸ் அண்ட் பூன் படித்து கொண்டே, 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா, ஒரு ஆயா போட்டுக்க வேண்டியது தானே, பொழுது விடிஞ்சா குழந்தைக்கு ஜட்டி மாத்துறது, ஜூஸ் பிழியறது, மூக்கு துடைக்கிறது, மருந்து புகட்டுறது, வேற வேலையே இல்லாம போயிட்டது.
என்று அழுத்து கொண்ட அதே பங்கஜத்துக்கு இவள் படம் மட்டும் மிக அவசரமாக தேவைப்பட்டது. அவளுக்கு 23 வயதாகியும் கல்யாணம் நடக்கவில்லையே என்கிற டென்ஷன். எம்ஏ படித்திருக்கிறாயே தவிர இந்த அடிப்படை உணர்வு கூட உனக்கு புரியவில்லை. கல்யாணம் நிச்சயமானால் எல்லாம் சரியாகிவிடும். வேகமாக கூறிய சந்திரன் அவளது வாயை மூடிவிட்டான். அவனுக்கு ஆபீஸ் டென்ஷன், அம்மாவுக்கு வயசாகிவிட்ட டென்ஷன், பங்கஜத்திற்கு இப்போது குழந்தை பிறக்காத டென்ஷன், கமலிக்கோ கல்யாணம் ஆகாத டென்ஷன். எல்லோருடைய டென்ஷனுக்கும் காரணம் இருக்கிறது. ஆனால் காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை பாடுபடும் விமலாவிற்கு ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது. இருந்து அது வெளிப்பட்டாலோ அதற்கு பெயர் ஆத்திரம், சிடுமூஞ்சித்தனம், படித்து சம்பாதிக்கும் அகம்பாவம். மாமியாரின் கண்ணுக்கு சொட்டு மருந்து போட்டு கொசு வலையையும் கட்டி அவள் நகர முற்பட்ட போது சரியாக 7 அடித்தது. பாபுவிற்கு அரை மணியாவது கட்டாயம் கணக்கு சொல்லித்தர வேண்டும். விமலா, எனக்கு பசியே இல்ல, எதுவும் இறங்காது போலிருக்கு. துளி சாதத்தை வெண்ணையா மசிச்சு கரைச்சு கொடுத்துடு. மாமியாரின் குரல் வலையினோடு கம்பீரமாக ஒலித்தது. பாபுவிற்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்து விட்டு வந்துடுறமா. அரை மணியானா அவனுக்கு தூக்கம் வந்துடும். எனக்கு ஆகாரம் கொடுத்துட்டு போயிடு விமலா, நேரமான ஜீரணமாகாது. கமலியை கொண்டு வர சொல்றேன். மூலையில் ஹார்ட்லி சேஸில் மூழ்கி இருந்த கமலி நிமிரவே இல்லை. அவளுக்கு தெரியாது, மசித்த பழக்கம் கிடையாது. ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நீயே கொண்டு கொடுத்துட்டு போயிடு, அப்புறம் கூப்பிட மாட்டேன். கட்டாயம் கூப்பிடுவாள் என்ற விமலாவிற்கு தெரியும். என்ன 4ஆம் கிளாஸுக்கு பெரிய படிப்பு? சந்திரனுக்கும் கமலிக்கும் யார் சொல்லி கொடுத்தாங்க? நான் தானே படிச்சு முன்னுக்கு வரலையா? விசித்திரமா இருக்கு. மாமியாரின் முணுமுணுப்பு இடைவிடாமல் கேட்டது. சந்திரனின் காதில் பட்டால் ரகளையாகிவிடும். சமையல் அறைக்குள் நுழைந்த விமலாவிற்கு தூக்கி எறிந்துவிட்டு பாபுவுடன் கண் காணாமல் பறந்துவிட மாட்டோமா என்று தோன்றியது. மாமியாரை தொடர்ந்து கமலி, சந்திரன் சாப்பிட உட்கார்ந்து விட எல்லாம் முடிந்து வந்தபோது பாபு அரை தூக்க நிலையில் கொட்டாவி விட்டு கொண்டிருந்தான். இப்போது எல்சிஎம் மண்டையில் ஏறாது. படுத்துக்க பாபு, காலையில 5 மணிக்கு எழுப்பி கட்டாயம் சொல்லித்தரேன். தன் வார்த்தைகளில் விமலாவிற்கு நம்பிக்கை இல்லை. பூஜை அறையை துடைத்து கோலம் போட்டாள். எண்ணெய் பிசுக்கேறிய விளக்கும் அலமாரியை சுற்றி தொங்கும் ஒட்டடையும் கண்ணில் பட்டன. எதை தொட்டாலும் களிம்பு, பிசுக்கு. கமலி நாள் முழுவதும் வீட்டில்தான் இருக்கிறாள். எல்லாம் சுத்தப்படுத்தலாம். ஆனால் அவளுக்கு இந்த வீட்டை பற்றி, அதன் மனிதர்களை பற்றி அக்கறை இல்லை என்று தோன்றியது. ஆனால் திருமணத்துக்கு பின் தன் வீட்டில் சிரத்தையாக எல்லாவற்றையும் கமலி துடைத்து மெருகேற்றிக் கொள்வாள் என்று நினைத்த போது ஆத்திரமாக வந்தது. வேலையை முடித்து கொண்டு படுக்கை அறையில் நுழைந்த போது சந்திரன் பேப்பர் படித்து கொண்டிருந்தான். உனக்கு ஒரு நல்ல நியூஸ் விமலா, தோளில் தட்டினான். என்ற பாவனையில் பார்த்தாள். கமலி கல்யாணம் நிச்சயமாகிடும் போலிருக்கு. யாரு? அந்த டாக்டர் பையனா? அவங்க தான் வைரத்தோடும் 20 பவனும் கண்டிஷன் போட்டாங்களே. அதை பார்த்தா முடியுமா? அவளுக்கு வயசு ஏறிண்டே போறது. நீ கொஞ்சம் லோன் எடு, பிறகு அடைச்சிட்டா போச்சு. பங்கஜி, கல்யாண லோனே அடைச்ச பாடில்ல. இன்னும் கடன் வாங்கினா எப்படி குடித்தனம் பண்றது? நீ என்ன நினைச்சிட்டு பேசுற விமலா? அவன் குரல் கர்ஜனையாக கேட்டது. நம்ம சக்திக்கு ஏத்த இடமா பார்க்கலாமேன்னு தோன்றது. கமலி பிஏ படிச்சிருக்கா. அதை விட குறைஞ்ச படிப்பே போதும்னு சொல்றியா? இல்ல அவ அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியாத ரொம்ப சாதாரண இடமா பார்க்கலாம்னு சொல்றியா? அவள் பதில் கூறவில்லை. சம்பாதிக்கிறோங்கிற திமிர் உனக்கு அசாத்தியமா ஏறிண்டே வர்றது. நாங்க யாரும் உன் சொத்தை நம்பி இருக்கல. வேலையை விட்டுட்டு ஒழுங்கா வீட்டையாவது உருப்படியா பார்த்துக்கோ, போதும். கட்டாயம் வேலையை விடமாட்டாள் என்கிற நம்பிக்கையில், தைரியத்தில் தினம் ஒரு முறையாவது சீரும் அர்த்தமற்ற வார்த்தைகள். வரும் ஞாயிற்றுக்கிழமை காட்பாடி போய் பாக்கு வெற்றிலை மாற்றிக்கொண்டு வர முடிவு செய்திருக்கிறேன். சந்திரன் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கும் போது விமலாவிற்கு தலை சுற்றியது. நெஞ்சில் இருந்து பீறிக்கொண்டு எக்காலம் புலிக்காடியாக வாய் வழியே வர வேகமாக கொல்லைப்புறம் ஓடினாள். துவைக்கும் கல்லில் தலையை பிடித்து கொண்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தாள் என்று தெரியவில்லை. இடுப்பில் கையுடன் ராட்சச மாமியார் முகம் நிழலாக தென்பட்டது. 8 வருஷம் கழிச்சு இந்த கன்றாவி வேறையா? எவ்வளவு மாசமாறது தெரியல. முதல் முறையாக பாபுவை உண்டான போது எவ்வளவு சந்தோஷமும் குறுகுறுப்புமாக இருந்தது என்று நினைவிற்கு வந்தது. இப்போதோ
இந்த சூழ்நிலையில் இப்பேற்பட்ட மனித மிருகங்களின் மத்தியில் மற்றொரு குழந்தையா என்ற எரிச்சலாக இருந்தது. ஆனால் இருந்தால் ஜன்ஸ்டீனாக, நெப்போலியனாக, சி.வி. ராமனாக, பெண்ணானால் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலாக, எம்.எஸ். சுப்புலட்சுமியாக, பத்மா சுப்பிரமணியமாக எவ்வளவு கனாக்கள் கண்டிருப்பாள். விமலாவிற்கு பொட்டில் அடித்தாற்போல் இருந்தது. பாபு ஜன்ஸ்டீனாக வளருகிறானா? அவன் விடைத்தாளில் பார்த்த 20% உயிர் பெற்று சுற்றி சுற்றி வந்து அகங்காரமாக சிரித்தது. இப்படியே வேலைக்கு ஓடிக்கொண்டிருந்தால் குழந்தைகளுக்கு கலைகளை கற்றுத்தர முடியாது, நல்ல குணத்தை புகட்ட முடியாது, ஏன் சரியாக பாடம் கூட சொல்லித்தர முடியாது. கமலிக்கு சீக்கிரம் திருமணமாகிவிடும். பிறகு பட்ட கடனை அடைக்க ஓடி ஓடி உழைத்தாக வேண்டும். குழந்தைகள் சாப்பிட்டார்களா, படித்தார்களா என்று பார்க்க கூட சாவகாசம் இல்லாமல் மற்றவர்களது பிரச்சனைகளை பங்கு போட்டுக்கொண்டு சம்பாதிக்க வேண்டும். தன் கல்வியை பயன்படுத்தி என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாளோ அவற்றில் ஒன்று கூட நிறைவேறவில்லை என்கிற உண்மை சுட்டது. முகத்தை கழுவிக்கொண்டு மறுபடி அறைக்கு சென்றபோது சந்திரனது குரட்டை ஒலி துல்லியமாக கேட்டது. பீரோவில் பதித்திருந்த நிலை கண்ணாடி அவளை எள்ளி நகை ஆடுவது போல் தோன்றியது. உனக்கு அறிவு, தைரியம், கெட்டிக்காரத்தனம் எதுவுமே இல்ல. உன் வாழ்வின் அர்த்தம் மடிந்து விட்டது என்று அப்பிரதிபிம்பம் அவளை கேலி செய்வது போல் இருந்தது. குழந்தைகள் ஜன்ஸ்டீனாகவோ நைட்டிங்கேல் ஆகவோ வளரப்போவதில்லை. வளர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து நோபல் பரிசு வாங்கும் மேடம் கியூரி ஆகப் போவதில்லை. இப்படியே போய்க் கொண்டிருந்தால் மற்றோர் அம்மாவாக, குட்ட குட்ட குனியும் விமலாவாக, பாரத பண்பாட்டின் பிரதிநிதியாக, லட்சத்தோடு லட்சத்து ஒன்றாகத்தான் வளர்ந்து சரிய முடியும் என்று நினைத்து கொண்டாள். இன்னும் எதுவுமே மாற்ற முடியாத அளவு கைமீறி போய்விடவில்லை என்கிற எண்ணம் ஏற்பட்டதும் அசாத்திய தைரியம் வந்துவிட்டது போல் தோன்றியது. புத்துணர்ச்சியுடன் ஒரு காகிதத்தை எடுத்து ராஜினாமா கடிதத்தை அழகாக எழுதினாள். பத்திரமாக ஒட்டி அலமாரியில் வைத்து மூடியதும் ஏக நிம்மதியாக இருந்தது. நாளை அலுவலகத்தில் கடிதத்தை கொடுத்துவிட்டு வந்த பிறகுதான் சந்திரனிடம் கூற வேண்டும். விஷயம் கேட்டதும் புலியாக மாறி கத்துவான், சீறுவான், கர்ஜிப்பான். இப்போது சம்பாதிக்கும் போது மட்டும் கத்தாமல் கர்ஜனை செய்யாமல் இருக்கிறானா? சமூகத்திற்கு பயந்து பயந்து கட்டுப்படும் மத்திய தர வர்க்கத்தை சேர்ந்த அவனால் கத்துவதை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும்? நன்றாக கத்தட்டும். தன் வாழ்விற்கு அர்த்தம் ஏற்பட்டு விட்டதாக உள்ளுணர்வு கூறியது. சந்திரனது குரட்டை ஒலி தொடர்ந்து கேட்டது. திரும்பி சந்திரனை பார்த்த அவள் உலகை ஏமாற்ற புலித்தோலை போர்த்தி கொண்டு நடமாடும் முதுகெலும்பற்ற வெறும் புல்லை மட்டுமே தின்னும் மாட்டு புலிகள் என்று எண்ணிக்கொண்டாள். கடைசி நாளான நாளை அலுவலகத்திற்கு போய் கடிதத்தை கொடுத்துவிட்டு திரும்பும்போது அம்மாவின் கண்ணாடி ஃப்ரேமை ரிப்பேர் பண்ணி வர வேண்டும். சந்திரனுக்கு ஸ்கூட்டர் சீட் கிழிந்து விட்டது, புதுசு வாங்கி வர வேண்டும். பாபுவிற்கு நல்ல பேனா, கமலிக்கு அவளுக்கு என்னால் கொடுக்க முடிந்தது எதுவும் இல்லை. நிம்மதியுடன் கண்களை மூடிப்படுத்த விமலாவிற்கு வண்ண வண்ண குமிழ்கள் புலப்பட அவற்றினோடே பாபு ஜன்ஸ்டீனாக, பெண் மேடம் கியூரியாக. விமலா, விமலா! சந்திரன் அவளை தொட்டான். விமலா தூங்கிவிட்டிருந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.